வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே ஜோதியே எங்கள் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே ஜோதியே உம்மையே பாதுகாக்கும் கேடாகவே குருகவே எங்கள் வாழ்வில் பாதுகாக்கும் கேடாகவே குருகவே உம்மையே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர், அவரே சர்வ வல்லமையுடையதான ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். யாரும் கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். இது தேவன் நம்மத்திலே அசைவாடுதான நேரம். இது பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே உலாவுகிறதான வேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவர்களோடு கூட வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதான் ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறதான் ஆண்டவராய் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? எல்லாரும் கர்த்தரை உயர்த்தும். ஹல்லேலூயா. அவர் துதிகளிலே பிரியப்படுகிறதான ஆண்டவர். அவர் நம்முடைய பரிசுத்த ஆண்டவர். அவர் நம்ம இரட்சகரான ஆண்டவர். நமக்கு உயிர் கொடுக்கிறதான ஆண்டவர். அவர் மகத்துவம் நிறைந்ததான ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் தருதான ஆண்டவர். நமக்கு விடுதலை தருதான ஆண்டவர். நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறதான பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கும் வாசம் பண்ணுதான ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் யெகோவா நிசி. அவர் நமக்காக வெற்றி கொடி ஏற்றும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் மாறாத ஆண்டவர். அவர் மாறாத நண்பராக நம்மோடு கூட இருக்கதான் ஆண்டவராக இருக்கிறார். அவரை சொல்லு, ஆண்டவரே இந்த உலகெல்லாம் மாய ஆண்டவரே, இந்த உலகத்தில் காண்பதெல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் நாங்கள் எல்லாம் உம்மிடத்தில் வந்து சேரணும் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் கண்களை மூடுவோம். அல்லாவிட்டால் ஒருவேளை உம்முடைய வருகை அதற்கு முன்பாக வரும் என்று சொன்னார் ஆண்டவரே. அந்த பரலோகத்திலே நாங்கள் வந்து சேர்ந்து அந்த ராஜாதி ராஜாவை நாங்கள் கண்டு ஆராதிக்கிறதான பாக்கியம் உடவுளா நாங்கள் காணப்பட வேண்டாம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் இன்னுமே கிட்டி சேர, இன்னுமே நாங்கள் நெருங்கி சேர ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அப்படியே கரங்களை உயர்த்தி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உம்முடைய சன்னிதானத்திலே வந்து சேர ஆண்டவரே எங்களுக்கு பாக்கியம் தார. ஆண்டவரே உம்மை தரிசிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுறபடி நான் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்திலே உம்மை தரிசித்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படுவீராக. மீது அந்நேரம் முழுவதும் எங்கள் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் விதமாக நிற்கும் போது சங்கீதம் 63 சங்கீதம் 1-8 வரைக்கும் மாறி மாறி வாசிக்க இருக்கோம். சகோதரர் செல்லத்துறை முன்பாக வந்து வாசிப்பார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 63 1-8 வரை. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் அதிகாரம் 63 வசனம் 1 முதல் 8 வரை மாத்திரமே. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். பாற்றிக் கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமீன். அல்லேலூயா. யாவரும் உட்காருவோம். இந்த நாளில் நம்முடைய சபையில் உள்ளதான ஜெப குறிப்புகளுக்காக சகோதரர் ரீகன் ஜெபிப்பார்கள். அவர் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மட்டும் எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் அப்பா. எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையும் கூட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஜெப விண்ணப்பங்களை சொன்ன அப்பா எழுதி கொடுத்திருக்க ஒவ்வொரு நம்முடைய கரங்கள் தருகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கூட சகோதரி கீர்த்தி சதீஷ்காக வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய சரீர பலனங்கள் எல்லாத்தையும் மாற்றி போட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பலனங்கள் எல்லாம் மாற்றி பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையும் கூட ஆண்டவரே உங்களுடைய காயம் பார்ந்த கரங்களால் தொட்டு சுகமாக்க முடியாது செபிக்கிறோம். நீர் அப்படியே பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாக்க நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த வேலை கூட ஆண்டவரே சகோதரி பாரு தாமஸ்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய ஆபரேஷன் காரியங்கள் கூட உங்களுடைய காரம் கூடவே இருந்ததுக்கான நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா பலகனைகளையும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைகள் மூடி பாதுகாத்த கிருபைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாக்க நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அப்படியே நீ செய்துவிட்ட கிருபைகளுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலை கூட ஆண்டவரே 10th +2 மட்டும் கல்லூரிக்கு எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு நம்முடைய கரங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் வேண்டிய நாணயத்தை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அனைத்து பாடங்களையும் எளிதாக எழுதி அப்பா அதிக மதிப்பு எடுத்து வெற்றி பெற கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற பிள்ளைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீர் காண செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதுக்கு நமக்கு நன்றி செலுத்திறோம். பரிபூர்ண ஞானத்தால் நிரப்புவதற்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா காரியங்களும் பொறுப்படுத்த நமக்கு நன்றி செலுத்திறோம் ஆண்டவரே. இந்த வேலை கூட ஆண்டவரே சகோதரி பாரி தாமஸ் அவருடைய அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றி அப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தாயாரையும் கூட நீ தொட்டு சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் நீக்கி அப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுக்க நன்றி செலுத்திறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு சாட்சியை கேட்க போற கிருபைகளுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையும் கூட ஆண்டவரே சகோதரன் ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விபத்தின் காரணமாக ஆண்டவரே அப்பா கோமா நிலைமை அட்மிட் ஆகிருக்க அந்த சகோதரனை கூட நீ தொட்டு சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையும் கூட ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து செல்ல முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை தொட்டு சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஏச்ச நேரத்தை அப்பா கோமா நிலைமை திரும்பபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாக்க நமக்கு நன்றி செலுத்திறோம். அப்படியே நீ செய்துவிட்ட கிருபைகளுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலை கூட ஆண்டவர் சகோதரன் ஜானியோட சித்திக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாக்க நன்றி. தைராய்டு கட்டியில இருந்தாப்பா விடுதலை கொடுத்தாக்க நமக்கு நன்றி செலுத்திறோம் அப்பா. அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீர் நிரூபித்ததுக்காக நமக்கு நன்றி. இன்றும் ஜீவிக்கிற தேவன் நல்ல ஒரு சாட்சி மூலமா விளங்க செய்ய நமக்கு நன்றி செலுத்திறோம் அப்பா. இந்த வேலை கூட ஆண்டவரே அஜ்மன் ஜோசப்
குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஊருக்கு கடன் செல்ற காரியங்கள் கூட உங்களுடைய கரம் கூடவே இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பம் முழுவதும் காண நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு டேக் ஆஃப் லேண்டிங்கை நீர் கட்டளையிடுவதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கூட ஆண்டவரே சபையும் கூட அப்பா ஜெவனப்ப சொல்ல முடியவில்லை என்று சொல்லியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கரங்கள் தருகிறோம். எல்லா தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் நீர் பரிபூர்ண சுகத்தையும் அப்பா தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களை நிரப்ப போறாக்க நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு அப்பா பதிலை கொடுத்தாக்க நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு நம்முடைய கரங்கள் தருகிறோம், தாழ்த்தி ஒப்புகிறோம் இயேசுவின் பிதாவே. ஆமென். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்ட பின்னர் கரங்களை தொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஆராதனையில் கடந்து வந்திருக்கதான் உங்களை யாவரையும் சபையின் சார்பாக, சபையின் போதகர் சார்பாக, சபை தலைவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மேலும் புதிதாக இந்த நாள் தான் நான் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறேன் என்று சொல்லுவர்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றுதான் முதலாவதாக இந்த சபை ஆராதனையில் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லதான கூடி வந்திருக்கதான உங்கள் புதிதாக வந்திருக்கதான உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மறுபடியுமாக நாங்கள் சபையாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து சபையின் ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குதான அந்த ஃபார்மில் ஒரு பகுதியில் சபையின் ஆராதனை ஒழுங்குகள் உண்டு. இன்னொரு பகுதியில் உங்களுடைய யூஏயில் உள்ளதான தொலைபேசி எண்ணையும் உங்களுடைய முகவரியை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் சகோதரர்கள் உங்களை சந்தித்து ஜெபிப்பார்கள். இந்த ஆராதனை முடிந்ததும் நீங்கள் பின்பக்கம் நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்களை சபையின் தலைவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அதுபோல இந்த நாளில் புதிதாக திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். அதுபோல பிறந்த நாட்களை கொண்டாடுதான பிள்ளைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். ஆண்டவர் தாமே புதிதாக வந்தவர்களையும் பிறந்த நாளை கொண்டாடுவதான பிள்ளைகளையும் திருமண நாளை நினைவு கூறுதான குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் சகோதரர் ராஜ்மான் ஜெயராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் தேவனே கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சபையிலே அசைவாடினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையினால் நிரப்பினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே கர்த்தாவே. அப்பா வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இப்பொழுதும் புதிதாய் வந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் தேவனே கர்த்தாவே. ஆவியானவர் அந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் கொண்டு வந்தீர் அப்பா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறே, இருதயத்தை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்துவை அறியும் அறிவை பெற்றுக்கொள்ள கொடுக்க போகிற வசனங்கள் அவருடைய இருதயத்தை அப்பா நிரப்பும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே கர்த்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா திருமண ஆண்டை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புதிதாய் காணப்பட்ட இந்த ஆண்டிலே அப்பா நன்மையும் கிருபையுமாய் நிரப்பும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவளை குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். வருகிற வருஷத்தை நன்மையினால் நிரப்பும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி அப்பா பாதையை நெய்யாய் பொழும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிள்ளைகளை முற்றிலுமாய் ஆசீர்வதியும். 3 ஜெப விண்ணப்பங்களையும் கேட்ட தேவனுக்கு நன்றி, துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். யாரும் உட்காரலாம். இந்த நேரத்தில் பாடல் பாடும்போது ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக காணிக்கைகள் செய்யும். உள்ளங்கண்டா
மனமே